Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. டிரான்ஸ்பரன்சி இஸ் மஸ்ட். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் வரை தப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் தப்பு, ரிசல்ட் போட்டாங்களே. ஆமாம், கொஸ்டின் தப்பு அப்படி சொல்லி நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. செப்டம்பர் 3ஆம் தேதி நீங்கள் விளக்க கொடுங்க, ஃபைனல் ஆன்சர் கீயோட வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு சேர்மன் வந்து லாஸ்ட் வீக் பதவி ஏற்றிருக்கிறாரு. கர்நாடகாவில் இதே மாதிரி கன்னடத்திலிருந்து ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, ஒரு 30 கேள்வி தப்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. கர்நாடக முதல்வர் தானாக முன் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாரு. நம்ம முதல்வர் ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் கேட்குறாங்க. இவங்க அதுக்கு முந்தின நாள் தெளிவாக வந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவாளிகள் மாதிரி இவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார், நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இது யாரை ஏமாற்றும் செயல்? ஸோ ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர், காலேஜ் பிரின்சிபல், இந்த 4 பேரையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வில்லேஜில் எத்தனை பேரை வேணால் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ண வைக்கலாம். இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது கூட டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிக்க தெரியாது. முதலமைச்சரின் அந்த சிஎம் கான்டாக்ட் நம்பர் ஒன்று உண்டு, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். டயல் பண்ணி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமின்னு வரும். தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் வாட்ச்மேன் இல்லை தெரியுமா? எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூன் கிடையாது? எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் கிடையாது? இதை ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? அப்போனா அந்த பணியை எப்படி நிரப்புறாங்க? அந்த பணி செய்யலை. நீங்கள் எல்லா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் எவ்வளோ மோசமாக இருக்கிறது காரணம் என்ன? தூய்மை பணியாளர் இல்லை. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போதைப் பொருளை சாதாரணமாக உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா வாட்ச்மேன் இல்லை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப நாளைக்கு தலைவர் பதவி போடாமல் இருந்தாங்க. சமீபத்தில் தான் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிரபாகர் அவர்களை அந்த பதவிக்கு வந்து தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. நாம் பல நேர்காணலில் வந்து டிஎன்பிஎஸ்சி நடக்கக்கூடிய குறைபாடுகள் நிறையவே பேசியிருக்கோம். சேர்மன் போட்டாச்சு, சேர்மன் போடாததே ஒரு குறைபாடாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ சேர்மன் போட்டாச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி என்ன பிரச்சனை இருக்குது, அதோடைய தலைவர் என்ன சார் அட்ரஸ் பண்ணணும் இப்போதைக்கு? அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஊழலில் ஊழி திளைத்திருக்கிறது. என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து எனி எக்ஸாம், அது வந்து ஒரு குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அண்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எதுவாக விட இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஊழல் ஊழல் ஊழல். அதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் ஊழலில் செஞ்சவங்க, இதன் மூலமாக பணியை பெற்றவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். 2012 குரூப் 2 தேர்வு ஊழல் நடைபெற்ற ஒரு தேர்வு. நம்முடைய நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கேஸ் முடியலை, இன்னும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. குரூப் 4 ராமநாதபுரம் 2019 குரூப் 4 அண்ட் 2016 குரூப் 1. ஸோ எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சேர்மன் வந்தாலும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் அதில் நேர்மையை எதிர்பார்க்க முடியும். அவர் தலைவர், சரி ஓகே நான் இப்போ தலைவராக இருக்கேன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. இப்பொழுது ஒரு தவறு நடந்தால், இப்போது 2019 குரூப் 4 வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி 4 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது 2018 சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 17 சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 14 சேர்ந்தவர், இப்படி தொட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. 12 வரைக்கும் போச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் பின்புலம் என்ன, எப்போ இருந்து இது ஆரம்பித்தாங்க எல்லாமே விசாரிக்கணும். நீங்கள் ஊழலை மட்டும் தடுக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் நடத்தினாலும் அது வேஸ்ட்டு தான். டிரான்ஸ்பரன்சி இஸ் மஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் வரை தப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் தப்பு, ரிசல்ட் போட்டாங்களே. ஆமாம், கொஸ்டின் தப்பு அப்படி சொல்லி நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. செப்டம்பர் 3ஆம் தேதி நீங்கள் விளக்க கொடுங்க, ஃபைனல் ஆன்சர் கீயோட வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு சேர்மன் வந்து லாஸ்ட் வீக் பதவி ஏற்றிருக்கிறாரு. இது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். கர்நாடகாவில் இதே மாதிரி கன்னடத்திலிருந்து ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, ஒரு 30 கேள்வி தப்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. கர்நாடக முதல்வர் தானாக முன் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாரு. நம்ம முதல்வர் ஒன்றும் செய்யலை. இப்படி யாரை நம்பி எக்ஸாம் எழுதுவாங்க எல்லோரும்? ஒரு கொஸ்டினில் வந்து 30, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போய் சொல்லலை, உண்மையிலே 35 கொஸ்டின் தப்பாக தான் இருக்குது. அது யாரை வச்சு வேணாலும் இவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
உண்மையில் நியாயமாக நன்றாக படித்தவர்கள் செலக்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணணும்? சேர்மன் முன்னாடி வந்து நின்று இதுக்கு பதில் சொல்லணும். சேர்மன் ஒரு பதிலும் சொல்லலை. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? சேர்மன் பதில் சொல்லணுங்கிறாங்க. அட்லீஸ்ட் கோர்ட்டுக்காக சேர்மன் பதில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட் கேட்குறாங்க. இவங்க அதுக்கு முந்தின நாள் தெளிவாக வந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவாளிகள் மாதிரி இவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார், நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இது யாரை ஏமாற்றும் செயல்? இது வந்து குரூப் 1 நடந்துட்டு இருக்கு. நீங்கள் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியிலேருந்து டிஎன்பிஎஸ்சி பாடம் கற்றுக்கணும். யூபிஎஸ்சி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுடைய யூபிஎஸ்சி ரிசல்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், பூஜா கேட்கர் ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு, உடனே விசாரிச்சு கேன்சல் பண்ண. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் ரிசல்ட் வரும்பொழுது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும்? இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணணும், அந்த ரிசல்ட்டை என்கொயரி பண்ணணும், அந்த ரிசல்ட்டை விசாரணை செய்யணும். முன்னொரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியுடைய முகவர், டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஜென்ட் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி கூட கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. உள்ளே இருக்கிற செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் என்னன்னு கேட்பாங்க. பேப்பர் திருத்துற ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் திருத்துற ஆள்கிட்ட பேசுவாங்க, மார்க் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு எனக்கு தெரிஞ்சவங்க டிஎன்பிஎஸ்சி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து டூரிசம் ஆஃபீஸர், சுற்றுலா அதிகாரி, அதில் வந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 9 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 9 பேரில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறாங்க. 6 பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த 9 பேரில் 8 பேர் இன்டர்வியூவில் 54 மார்க்கு. ஓகே. 9வது ஒருத்தர் இன்டர்வியூவில் 72 மார்க்கு. 9 பேர் நல்லா தான் பண்ணாங்க இன்டர்வியூ. பட் ஒருத்தருக்கு மட்டும் 72, மற்ற எல்லாருக்குமே 54. மற்ற யாருமே 72 கிடையாது, மற்ற எல்லாருமே 54. அந்த 72 மதிப்பெண் பெற்ற அந்த ஒருவர் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் உதவி பிரிவு அலுவலராக வேலை பார்க்கிறார். இங்கே எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது? டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் குரூப் 2 கேடரில் சிஸ்டமை கையாளக்கூடிய ஒரு உதவி பிரிவு அலுவலராக வேலை பார்க்கும் ஒருவர் மட்டும் 72 மதிப்பெண், மற்ற 8 பேர் சொல்லி வச்ச மாதிரி வெறும் 54 மதிப்பெண். அப்படின்னா இதை கூட விசாரிக்காமல், இதை கூட கண்டுபிடிக்காமல் தின்னிருக்கிறதா டிஎன்பிஎஸ்சி? அப்போ எத்தனை தலைவர் வந்தாலும் தலைவர் வந்து என்ன யூஸு? சைலேந்திர பாபு வரலன்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க, சைலேந்திர பாபு வந்தாலும் என்ன யூஸ்ன்னு கேட்குறேன் நான். யூபிஎஸ்சின்ற ஆர்கனைசேஷனில் ஒரு அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடியவர் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறாரு அப்படின்னா யூபிஎஸ்சி விசாரிப்பாங்களா மாட்டாங்களா? இதை கூட நான் அதாவது வந்து குரூப் 4 அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் சீட்டு டிஎன்பிஎஸ்சி திருப்பி அனுப்புகிற வரைக்கும் முழு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ரெவென்யூ ஆஃபீஷியல். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்டி தாசில்தார், ராமேஸ்வரம் குரூப் 4 எக்ஸாம் பிரச்சனை வந்தப்போ அங்கே இருக்கிற டெப்டி தாசில்தார் தான் என்ன பண்ணார்? ரிப்போர்ட் கொடுத்தேன். ஸோ ஒரு டெப்டி தாசில்தார். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரு, ஆன்சர் சீட்டு எல்லாம் கொஸ்டின் பேப்பரில் எங்கே போகும்? லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் போகும். ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர். ஸோ இவங்க தான் நெக்ஸஸ், இவங்க தான் லிங்க்கு. சரி, கொஸ்டின் பேப்பரே கையில் கிடச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் 9:00 எக்ஸாம், 8 மணிக்கு கையில் கிடச்சிருச்சு. அந்த கொஸ்டினில் என்ன அதிகமாக இருக்கும்? தமிழ் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். ஒரு தமிழ் டீச்சர், மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டின் இருக்கும், தமிழ் 100 இருக்கும், மேக்ஸ் 25 இருக்கும். ஒரு மேக்ஸ் டீச்சர், அதுபோக இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர். ஸோ ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர், காலேஜ் பிரின்சிபல், இந்த 4 பேரையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வில்லேஜில் எத்தனை பேரை வேணால் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ண வைக்கலாம். இது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது கூட டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிக்க தெரியாது. டிஎன்பிஎஸ்சி என்ன ஆர்என்டி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க? இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பல்காக வந்து 1000 பேரில் 200-300 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சும்மா விடுவாங்களா? ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ ரிசல்ட்டை போய் என்கொயரி பண்ணுவாங்க. அங்கே 300 பேர் ஒரு ரீஜன்லேருந்து எப்படி பாஸ் பண்ணுறாங்க, 50% ரிசல்ட் ஒரு ரீஜனில் எப்படி வருது, யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க? சத்தம் போடாமல் அது விசாரிப்பாங்க. விசாரணையின் முடிவில் அவர்கள் வந்து ஏதோ உள்குத்து நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த 200-300 பேரையும் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் அப்படியே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டு. அந்த கட்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு உண்டு. அதனால யூபிஎஸ்சியில் நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கூட சொல்ல முடியாது. பட் டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லை. எனி ஸ்டேஜ், ப்ரிலிமினரி எக்ஸாமாக நான் பார்த்துக்கிறேன், மெயின் எக்ஸாமை நான் பார்த்து, இன்டர்வியூ நான் இந்த முறை எப்போது ஒழிகிறதோ அப்போது தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்க முடியும். ஓகே சார். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ரிசல்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு குரூப் 1க்கு. ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே? என்ன தயக்கம் இதில்? ஓகே சார். ஏன் ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ண முடியல உங்களால்? ஸோ தலைவர் வந்து இதை தான் பார்க்கணும். ஓகே சார். அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு குரூப் 1, ஒரே ஒரு குரூப் 2, ஒரே ஒரு குரூப் 4, 3 எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் 1.5 வருஷம் தான் ஆட்சிக்கு இருக்குது. எத்தனை எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி எத்தனை எக்ஸாமுக்கு ரிசல்ட் போட முடியும்? ஒரு போட்டித் தேர்வு மாணவர்கள் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க?
இல்லை கடைசி 3 வருடங்களாக சேர்மன் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வச்சே நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு 17 மாதங்களில் 18,000 போஸ்ட் ஃபில் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம். அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூலாம் வைக்கிறாங்க, எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த 3 வருடம் செய்யாமல் இருந்தது போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி. இதை விட இன்னும் பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இன்னும் 4 லட்சம் வேகன்சி இவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. 4 லட்சம் வேகன்சி இருக்கு. 4 லட்சம் வேகன்சி இருக்குது, அரசாங்கத்தில் 4 லட்சம் வேகன்சி இருக்குது. அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் வந்து மனிதவளத்துறை மேம்பாட்டு அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த சிடிஎஸ்ஸுடைய ஒரு எம்டியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. கான்ட்ராக்ட் பேசிஸில் அவுட் சோர்சிங் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குரூப் டி பணிகளுக்கு எஸ்எஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு தூய்மை பணியாளராக இருந்தாலும் எக்ஸாம் வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நினைக்கிறேன். எம்டிஎஸ் இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் வாட்ச்மேன் இல்லை தெரியுமா? எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூன் கிடையாது? எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் கிடையாது? இதை ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு. இந்த நமக்கு கேள்விப்பட்ட ஒரு சமீப வருஷமாக வந்து இந்த குரூப் டி, அதாவது நீங்கள் சொல்கிற இந்த பணிகளுக்கு வந்து பெருசாக தேர்வு நடந்த மாதிரியே தெரியலையே சார். தேர்வு நடக்கவே கடந்த 13 வருடங்களாக நடக்கலை. அப்போனா அந்த பணியை எப்படி நடப்புறாங்க? அந்த பணி செய்யலை. நீங்கள் எல்லா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் எவ்வளோ மோசமாக இருக்கிறது காரணம் என்ன? தூய்மை பணியாளர் இல்லை. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போதைப் பொருளை சாதாரணமாக உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா வாட்ச்மேன் இல்லை. ஸோ ரீசன் அதுதான். நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது குரூப் டி பணியாளர்கள் நீங்கள் நியமிக்கலாம். அதுவும் அதை என்ன பண்ணுறாங்க, அவுட் சோர்சிங் மூலமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் அப்படின்னா ஒரு ஏஜென்சியை ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறான், அவன் மாதம் 2,000 அவன் கமிஷன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஓகே, இன்றைக்கி பிஹெச்டி படித்தவங்களே தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற வர்க்கம் இல்லாமலே போய் எல்லாருமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதை தான் வந்து அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஸோ இப்போ குரூப் டியில் நடந்து இப்போ குரூப் சியில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு அப்பாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவருடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் மறுபடியும் ஆலோசகர்கள் நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கரெக்டானது. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பீரியடில் 1-2 பேர் அப்பாயின் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிஜேபி இவங்க குறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து பேக் டோரில் நிறைய பேர் கொண்டு வரீங்க, ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அட்வைசருங்கிற பேரில் கொண்டு வரீங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கல்வித்துறையில் ஒரு 7 பேர், சமூக நீதித்துறையில் ஒரு 7, சமூக நலத்துறையில் ஒரு 7 பேர், அப்புறம் 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துறை, எல்லா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் தூக்கி உட்கார வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு என்ன வேலை? இவங்களுக்குலாம் எவ்வளோ தூரம் சம்பளம்? ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் விஆர்எஸ் வாங்கினவங்க 1 லட்ச ரூபா சம்பளம். யார் பணம்? ஓகே, பென்ஷன் ப்ளஸ் இது. ஆமாம். இப்போ உதாரணமாக கல்வித்துறையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அது மிகப்பெரிய ஒரு டிபேட் ஆச்சு. அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து நம்முடைய மணிப்பூருக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணார். ஓகே. ஸோ அப்போ வந்து டிஎன்பிசி செக்ரட்டரியாக கூட இருந்தார். ஒரு 3 வருஷம் வந்து டெப்ரேஷனில் வந்தார். மறுபடியும் மணிப்பூர் போக அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ன பண்ணார், விஆர்எஸ் வாங்கிட்டார். விஆர்எஸ் வாங்கி கல்வித்துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டாக இருக்கிறார். கல்வித்துறையில் மொத்தம் 9 கல்வித்துறையில் 9 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, 9 விங்கு இருக்குது. அது ஒரு விங்குக்கு அவர் வந்து ஹெட்டு. பட் ஒட்டுமொத்த கல்வித்துறையை அவர் சொல்கிறதான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி சிஎம்க்கு வேண்டப்பட்டவர். இப்போ நான் ஒரு 10-15 ஆலோசகர்களை நான் கையில் வச்சுக்கிருவேன், அதை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நிர்வாக சீர்கேடு இருக்க தான் செய்யும். ஓகே, இதை தான் அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஆள் குறைப்பு நடத்துங்க, வேணா சொல்லலை. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து சம்பளம் வாங்காமல் இருக்கிறாங்க தெரியுமா கவர்மெண்ட்டில்? மருத்துவத்துறையில் குரூப் 4ல் டைப்பிஸ்ட்டாக வேலைக்கு போன ஒரு பையன் 10 மாதமும் சம்பளம் வரல. வேலைக்கு சேர்ந்து 10 மாதமாவது சம்பளம் வரல. ஏன் சார்? அவரும் எழுதி கேட்டிருக்காரு, நாங்கள் அங்கே வருவோங்க. நார்மலாக இருக்கக்கூடிய சம்பளம், இதில் வேறு எதுவுமே இல்லை, எந்த ரோலும் கிடையாது. இல்லை, சம்பளம் இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஜீவோ கொடுங்க, அந்த ஜீவோ கொடுங்க, இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். 1 மாதத்துக்கு முன்னாடி சம்பளம் வரல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஸோ அப்போ வந்து இதுக்கு நிர்வாக சீர்கேடுக்கு காரணம் என்ன? 4 லட்சம் பணியிடங்கள் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி வருது சார். குரூப் டிக்கு வந்து அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறாங்க, நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. குரூப் சி, அதாவது குரூப் 4 பணியிடங்களுக்கு இப்போ அவுட் சோர்சிங் வந்தாச்சு, மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் அரசாங்கம் வரும்பொழுது என்ன பண்ணோம், நாங்கள் ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு சட்டமன்ற அலுவலகத்துலையும் தமிழுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி தமிழ் படித்தவங்களாம் நியமிக்கிறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து 214 சட்டமன்ற பணிக்கு பேர் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே. எத்தனை சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக தமிழ் ஆர்வலர்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வேலை கொடுத்துருக்கிறீங்க? ஒன்றும் பண்ணல. 4 லட்சம் வேகன்சி அப்படின்னா அதில் ஒரு 70% உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் வேகன்சி வரைக்குமே வந்து சிடி பணியாளர்கள் தான். அந்த சிடி பணியாளர்கள் இல்லாமலே கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 10 கோயிலுக்கு இன்சார்ஜ். ஓகே,
ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 10 வில்லேஜுக்கு இன்சார்ஜ். எப்படி சார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு போக முடியுமா? ஒரு வேலையை அவங்களால ஒழுங்காக பண்ண முடியாது. ஒரு வில்லேஜ் கூட அவங்களால ஒழுங்காக கவனிக்க முடியாது. ஆனால் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும், தாலுகா ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும், ஆர்டிஓ ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும். எங்கே போவாங்க? ஸோ இங்கே மக்கள் பணி தேக்கம் அடைஞ்சிருக்கு. மக்கள் பணி முழுவதுமாக தேக்கமடைந்திருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு தெரியும். அதாவது ஆரம்பத்திலே இது கட்டுப்படுத்தி 10 கிராமத்துக்கு ஒரு விஓ அப்படின்னா அந்த 10 கிராமத்துல ஏகப்பட்ட பட்டா மாறுதல், அதே போல பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எல்லாம் இருக்கு. அது போக இவங்க வாரம் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீமையும் போய் பார்க்கணும். ஸோ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குரூப் 4 அதிகாரிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க, ஒர்க் ப்ரெஷரில் இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து சமுதாய சீர்கேடு நிறைய நடந்திருக்குது. உதாரணமாக போதைப்பொருள். நீங்கள் இந்த ஸ்கூல்ஸில் திருப்பூரில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை 50 பேர் சுற்றின்னு அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலை நியூஸு. பள்ளிக்கூடங்கள் கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா டீச்சிங் ஸ்டாஃபை தவிர அங்கே யாருமே கிடையாது. ஒரு ஸ்கூல் என்ட்ரன்ஸில் ஒரு வாட்ச்மேன் நின்று அந்த பையன் ஒழுங்காக வரானா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, வாட்ச்மேன் தானே பொறுப்பு. ஸ்கூலுக்குள்ளே நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? வாட்ச்மேன். அவள் தான் வாட்ச் பண்ணணும். எத்தனை ஸ்கூலில் வாட்ச்மேன் இருக்காங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இதே சொல்லிட்டு இருக்க போகிறோம்? உங்களுக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வருது, வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்டு வருது ஸ்கூலில் வந்து டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு. எத்தனை ஸ்கூலில் டாய்லெட்லாம் இருக்குது? அது கண்காணிக்க வேண்டிய தூய்மை பணியாளர் இல்லை. ஓகே, நம்ம டீச்சர்ஸை மட்டும் குறை சொல்லி இங்கே பிரயோஜனம் கிடையாது. ஒட்டுமொத்த நிர்வாகமே இது ஒரு சிக்கல். ஒட்டுமொத்த நிர்வாகமே இந்த நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சிக்கல் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் 4 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. 4 லட்சம் பணியிடங்களை ஃபில் பண்ணாமல் இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆஃபீஸர்ஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை, ஆலோசகர்களாக ஒரு துறைக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்களா? அப்போ அந்த துறைக்கு செக்ரட்டரியாக இருக்கிறாரு, அந்த துறைக்கு டைரக்டரையாக இருக்கிறாரு, அந்த துறைக்கு அடிஷனல் டைரக்டர்ஸையாக இருக்கிறாங்க, அண்ட் ஒவ்வொரு மாவட்ட அளவில் உதவி இயக்குநர்களையாக இருக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஆலோசகர் புதுசாக ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி இவங்களை வந்து உட்கார வச்சு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து, இவர்கள் ஒழுங்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும்போது ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா இப்போயே ஆலோசனை கொடுக்கணும், தேவையில்லையே உங்களுக்கு. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆஃபீஸர் கண்ட்ரோலில் அரசாங்கம் செயல்படுகிறது. இதைத்தான் வந்து அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்கிறாரு. அவர் கடுமையாக குற்றம் சாட்டுறாரு. ஓகே சார், 4 லட்சம் வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்னா அரசு நிர்வாகம் எப்படி சார் இயங்கும்? அரசு நிர்வாகம் இயங்காது. அரசு நிர்வாகம் இயங்கவில்லை, அதுதான் இங்கே உண்மை. அரசு நிர்வாகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலையும் குறித்த காலத்துக்கு நடைபெறுவது கிடையாது. எல்லாம் போஸ்ட்பாண்டு தான். இன்றைக்கி ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி ஒரு சிஎம் அனௌன்ஸ் பண்ணுற நீங்கள் ஒன்றும் கிடையாது. சிஎம் வந்து ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வீடு கட்டிக்கலாம், ஒரு வீடு கட்டும் திட்டம், நீங்கள் வந்து அப்ரூவலுக்கெல்லாம் அலைய தேவையில்லை. இது சொன்னது எப்போ தெரியுமா? பிப்ரவரி மாதம். இம்ப்ளிமெண்ட் ஆனது ஆகஸ்ட் 15. இது சிஎம் உடைய அனௌன்ஸ்மெண்ட். சிஎம் அனௌன்ஸ் பண்ணது பிப்ரவரி, சொன்னது 15 ஆகஸ்ட் மாதம் ஒரு 15க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் 15க்கு மேலே தான் இதுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா என்ன தெரியுமா ஆகும்? இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாம் எனக்கு இவ்வளோ பணம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு சொல்லி நம்ம வீடு கட்ட வச்சிருக்கிற பணத்தை அவங்க லஞ்சமாக வாங்கிட்டு போயிருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சிஎம் பண்ணியிருக்கிறாரு, வரவேற்கிறோம். ஆனால் வெப்சைட் கிரியேட் பண்ணவே இத்தனை மாதம் ஆயிருக்கு. அனௌன்ஸ் பண்ணது பிப்ரவரி, 5 மாதம் ஆயிருக்கு. 5 மாதம் கேட்டால் நீங்கள் எலெக்ஷன் சொல்லுவீங்க. ஓகே, எலெக்ஷன் இருக்கட்டும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து 1 மாதம் தான் இருந்துச்சு. ரெமினிங் நீங்கள் ஸோ சிஎம் உடைய சிறப்பான திட்டங்கள் கூட மக்களுக்கு அவங்க கைக்கு போய் நல்ல விஷயமா சேர்றதுக்கு நிறைய இடையூறுகள், அதற்கு பற்றாக்குறை இருக்குது. ஆள் பற்றாக்குறை. முதலமைச்சரின் அந்த சிஎம் கான்டாக்ட் நம்பர் ஒன்று உண்டு, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அது நீங்கள் வந்து டயல் பண்ணி பாருங்கள். எடப்பாடி பழனிசாமின்னு வரும், ஓப்பன் பண்ணி டயல் பண்ணி பாருங்க. ஓகே, ஹிந்து பேப்பரில் வந்த ஒரு ஆடு, அதில் வந்து நம்ம சிஎம் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ண ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயல் பண்ணோம்னா ட்ரூ காலரில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஊர் பேர் முன்னாடி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எனக்கு பேர் மறந்து போச்சு. அப்படி இந்த அரசாங்கத்துக்கு சிஎம் பேர் எடப்பாடி பழனிசாமியா? மேலே முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது, கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், சிஎம் செல் ஒரு நம்பர் இருக்கும், அது 4-5 நம்பர் இருக்கும். ஓகே, ஒரு நம்பர் இப்படி, மற்ற 3 நம்பரும் ஒர்க்கே ஆகாது. அப்புறம் யாருக்கு மக்கள் கால் பண்ணுவாங்க? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் செல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த இடத்துலையே இந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. ஓகே சார், அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஃப்ரெஷ். நீங்கள் சொல்கிற செய்திகள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கான்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் சவால் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சார் மைண்ட் செட்டில் இருக்காங்க? சார், மாணவர்களை பொறுத்தளவு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோமா, சரி ஓகே நல்லா படிச்சிருக்கோம், ஃபெயில் ஆகிட்டோமா நம்ம நல்லா படிக்கலாம், அப்படி அவங்க அதுக்கு மேலே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஓகே, உதாரணமே இப்போ குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் இப்போ சவால் விடுறேன், அந்த ரிசல்ட் வந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 டிஜிட் நம்பர் இருக்கும் எனக்கு ரோல் நம்பர், அதில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் எடுத்து பாருங்கள். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 5000 பேருக்கு சப்போஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 1000 2000 மினிமம் ஒரு 1000 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் ஒன்றா தான் இருக்கும். அதை வச்சு கூட உங்களுக்கு டவுட் வராது. நீங்கள் என்றைக்கு ஊழலை தடுக்கிறதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும். ஓகே, 2019 குரூப் 4 எக்ஸாம் ஊழல் நடந்துச்சு, முக்கிய குற்றவாளி இது வரைக்கும் ஏன் அரெஸ்ட் பண்ணல, சிபிஐட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நேரம் முடிச்சிருக்கலாமே. அடுத்து ஒரு குரூப் 4ல் ஊழல் வந்ததுக்கப்புறம் தான் இதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனசே மாறிடுச்சு, படித்தா வேலை கிடைக்காதப்பா, எதாவது பண்ணாதப்பா வேலை கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனசே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பசங்கள் மனசை மாற்றி விட்ட பெருமை வந்து டிஎன்பிசிக்கு தான் சார். ஸோ இன்றைக்கி ஒரு சேர்மன் வந்திருக்கிறாரு, அவர் புதுசாக ஒரு சேர்மன் ரொம்ப நேர்மையான மனிதர், நல்லது பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா ஊழலை தடுக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையை உருவாக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறேன்னா இதுக்குன்னா ஆன்சருக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கேன், பார்த்துக்கோ, யாருக்குன்னா டவுட் என்ன டவுட்னு கேளு, இதான் ஒரு ரிசல்ட்டு, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க. ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்துச்சு? டிரான்ஸ்பரன்சி இருந்தால் அதை பண்ணலாமே. எதையோ மூடி மறைச்சு கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாருங்கிறதுக்காக நீங்கள் அவசரமாக ரிசல்ட் போடுறது அப்படிங்கிறது நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இன்னொரு தவறு செய்கிறீர்கள். டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை பற்றி ரொம்ப விவரமாக பேசியிருக்கீங்க. கேட்கனுடைய காதுகளுக்கு இது எட்டும்னு நம்புகிறேன். நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி நட்ராஜ் சார். நன்றி.